ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹார்ட் கோட் சீரீஸுடைய எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எடுத்ததும் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரைனிங் மாதிரி, அதாவது ட்ரைனிங் கூட சொல்ல முடியாது, அது ஒரு எக்ஸாம் மாதிரி அந்த ட்ரைனிங்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் நம்ம விக்கியும் தாராவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல, ஸோ பார்ட்டி வச்சுருக்காங்க. பார்ட்டி வச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சு எல்லாரும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளதான் இப்போ ஒரு லவ் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சுல. சோ இவங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, அவங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம தாரா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே விக்கிய பாத்துக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்க அந்த நேரம் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிறாங்க மாதிரி அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நம்ம தாராவை சுத்தி வளைக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு ஏற்கனவே நம்ம தாராவை தெரியும் இல்லையா, அவங்களுடைய ஃபேன் வேற. சோ இப்ப அந்த பொண்ணு வந்து பேசுறா. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு, உங்களை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு, நீங்க தான் டாப் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, இதுல மட்டும் இல்ல ஒரு கேப்டன் தாராவாவும் உங்களை எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறாங்க. நான் உங்க ஃபேன் கிளப்ல இருக்கேன், என்ன உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, இல்லம்மா தெரியலன்னு சொல்லி இவங்களாம் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இவங்க மட்டும் தனியா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ட்ரெயினர் வராரு. வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுறாரு. ஒரு நாள் எப்பெல்லாம் திட்டிட்டு கிடந்தாரு, இப்ப வந்து அப்படியே புகழ்ந்து பேசுறாரு. ஸோ அதை கேட்டதும் விக்கி என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடிடுன்னு சொல்லி துரத்துனீங்க, இப்ப என்னன்னா இப்படி வந்து பேசுறீங்களேன்னு சொல்லி கேட்கும் போது, கண்டிப்பா நான் உன்னை அப்படி சொன்னதான், அதை இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் உன்னை எந்த அளவுக்கு டவுனா நினைச்சனோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி உன்னுடைய டேலண்ட்டை நீ காமிச்சு உன்னை ப்ரூவ் பண்ணிட்ட. ஸோ உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கங்க்ராட்ஸ், உன்னை நான் இந்த மாதிரி பாப்பா நான் நினைக்கவே இல்லை, வந்த அன்னைக்கே நீ போயிடுவேன்னு நான் நினைச்சேங்கிற மாதிரி அவர் சொல்ல. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம தாராவை மனசுல வச்சுக்கிட்டு, நான் கூட அப்படிதான் சார் நினைச்சேன், ஆனா எனக்குள்ளேருந்து ஒரு பவர், அந்த பவர் என்ன நிறைய விஷயங்கள் செய்ய வச்சது, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது. நான் கூட போகணும்னு தான் நினைச்சேன், அந்த பவர் தான் என்ன இங்கேயே இரு, உன்னால முடியும், நீ சாதிப்பங்கிற மாதிரி சொன்னிச்சு, அதனாலதான் இருந்த, இப்போ சாதிச்சுட்டேங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்து ரெண்டு பேரும் சியர்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க. இப்போ நம்ம விக்கியை பார்த்தீங்கன்னா தாராவை பார்த்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இவங்க சொல்லி கொடுத்தது, இவங்க ரெண்டு பேரும் கேம்ல அச்சீவ் பண்ணது, அதை எல்லாத்தையும் இவங்க தூரத்துல இருந்து பார்க்க, அவங்களும் அதே மாதிரி அந்த கேர்ள்ஸுக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு, அது வழியா அவங்களும் பார்த்துட்டு இவங்களோட யோசிச்சு பாக்குறாங்க. ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விக்கி குடிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த ட்ரெயினர் சொல்றாரு, இந்த அளவுக்கு குடிச்சினாலும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நான் ஒன்றும் ஆக மாட்டேன் சார், எனக்கு எல்லாம் ஒத்துக்குங்கிற மாதிரி பயங்கரமா குடிச்சிட்டு இப்போ நடக்க கூட முடியல. ஸோ என்ன பண்றாங்கன்னா, நம்ம தாரா தான் அவங்கள உப்பு மூட்டை தூக்கிட்டு வராங்க. சொன்னா கேட்டியா, இந்த மாதிரியா குடிப்பேன்னு சொல்லிட்டு வரும்போது அப்படியே உப்பு மட்டும் தூக்கியிருந்தாங்க இல்லையா, அவங்கள கீழே இறக்கி விட சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரொமான்ஸ் ரோட்டுக்கு நடுவுலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ரொமான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கிட்ட போய் கிஸ் பண்ற மாதிரி போய் அவங்க காது கிட்ட போயிட்டு, எனக்கு பீச்சுக்கு போகணும் போல இருக்கு, போலாமான்னு சொல்லி கேட்குறாங்க விக்கி. ஸோ இப்போ தாராவும் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீ கேட்டுட்ட, உனக்காக செய்யாம இருக்க முடியுமா வாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இப்ப பீச்சுக்கு போறாங்க. அதுவும் ரொம்பவே சந்தோஷமா சின்ன பசங்க மாதிரி ஆடி பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுறாங்க ரெண்டு பேரும். அப்பதான் இவங்களுடைய நேமை பத்தி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் நேமே வச்சு கூப்பிட்டுக்க மாட்டாங்கல்ல, ஏதோ ஒரு நேம் வச்சு கூப்பிட்டுப்பாங்க. ஆனா உண்மையான பேர் பார்த்தோன்னா வேறையா இருக்கும். இப்ப நம்ம விக்கிக்கே எடுத்துக்கோங்களேன், அது மாதிரி உனக்கு என்ன நேமு எனக்கு என்ன நேம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல அவங்கவுங்க பேரை சொல்லிக்கிறாங்க. அப்ப நம்ம விக்கிய பாத்தீங்கன்னா, இந்த இடத்த விட்டு நம்ம போனதுக்கு அப்புறமும் கூட என்ன நீ மறந்துடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அப்படியே நம்ம தாரா கிட்ட போய் நமக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானான்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே கிட்ட போறாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள அங்கேயே ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே வந்துருச்சு. இவங்களுக்கு எல்லாம் ஒரு கான்வெகேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரைனிங் எடுத்ததுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குற நாள் இது. ஸோ அந்த நாள் வந்துருச்சு. எல்லாரும் லைனாக உட்காந்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தாரா தான். லாஸ்ட்ல உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா விக்கி தான். அவள் இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த கிரேடு படி உட்கார வச்சிருக்காங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறது, அவங்க திரும்பி பார்க்கறதுன்னு அப்பவும் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் தான் போகுது.
ட்ரெய்னர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது ஒரு இனிமையான நாள். இந்த நாள நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நெறைய பேசுறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாள்ல, இங்க ஒரு முக்கியமான நபர் வராருன்னு சொல்றாரு. அது யாருன்னு பார்த்தா விக்கியோட அப்பா தான் அவரை வெல்கம் பண்றாங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு காண்டாகுது. தாராவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கேயே இந்த ஆளாங்கிற மாதிரி. ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரெயினரு இவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக தான் சார் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே இருக்கிற எல்லாருமே இவரை இந்த டெபுட்டியை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. அவர் வந்து எவ்வளோ சின்ன வயசில் வந்து இந்த பதவிக்கு வந்துட்டாரு, எவ்வளோ நல்லவர், அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவர் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு, இங்க நீங்க கத்துக்கிட்ட எதையுமே மறந்துடாதீங்க. அது எல்லாமே உங்க லைஃப்ல வந்து அப்ளை பண்ணுங்க. கரேஜ்னஸோட இருங்க. கேர்ள்ஸ்னாலே ஒரு பவர் தான். எப்பவும் இப்படியே இருங்கங்கிற மாதிரி நிறைய அட்வைஸை போட்டுட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாருக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என் பொண்ணு கூட இதே ட்ரைனிங் கார்டில் தான் இருக்கான்னு சொன்னதும் எல்லாரும் ஒருத்தர் திரும்பி பார்க்குறாங்க. ஃபைனலி அவர் பொண்ணு யாருங்கிற விஷயத்த சொன்னதும் நம்ம தாராவோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே இடிச்சு மழை பெய்யற மாதிரி ஒரு ஷாக்கு. கூடவே இருந்திருக்கோம் நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கு. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம தாராவுடைய முகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணால உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டம் வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சுக்கோங்க. என் பொண்ணை நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பத்தி நிறைய புகழ்ந்து பேச பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஷையா இருக்கு. இப்போதான் சின்ன வயசுல நடந்ததை தாரா யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது இந்த போலீஸ் வந்து உங்கள் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க, என் பொண்ணுக்கு பர்த்டே, 2 பேரும் விளையாட சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இல்லையா. இப்போ அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் என்ன ஆச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம தாராவும் தாராவுடைய அப்பா அம்மா எல்லாருமே போயிருக்காங்க. அப்படி போகும்போது சின்ன பசங்க நீங்கள் போய் தனியாக விளையாடுங்கன்னு பசங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க வந்து கிஃப்டாக ஒரு ஃப்ராகை பற்றின ஒரு ஸ்டோரி ஒன்று, அந்த கிஃப்டையும் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க தாரா. விக்கியோட அம்மாலாம் பார்த்தா ரொம்ப பாசமாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேக் கட்டிங் பண்ணிட்டு எல்லாருக்கும் கேக்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இவங்க கிஃப்ட் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, என் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு, உன் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டி போடுறாங்க. அதில் நம்ம தாராவோட கிஃப்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு ஃப்ராக் ஸ்டோரி தான் அது. ஸோ அந்த ஸ்டோரியை இவங்களுக்கு அவங்க ரீட் பண்ணி காட்டுறாங்க. 2 பேரும் அதை உட்காந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விக்கியோட அம்மா வந்துட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் ஸ்மைல் பண்ண சொல்லி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்த்துட்டு தாரா ஒரு பக்கம் சர்டிஃபிகேட் வச்சுட்டு நிற்க, இன்னொரு பக்கம் ஆப்பான்னு சொல்லிட்டு விக்கி ஓடி போய் ஹக் பண்ணிட்டு அப்பா கிட்ட பேசுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் விக்கி அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் கையில அடிபட்டிருக்கதை பார்த்தது என்னன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் இங்கே இருந்ததுனால ஆக்சிடென்ட்டையே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா உனக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாதுல்ல அதனாலதாங்கிற மாதிரி டெபுட்டி சொல்றாரு. இது எல்லாத்தையும் குறுன்னு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்பாவுக்கு இன்ட்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு தேடும் போது ஆளை காணும். இப்போ அங்க இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு டெபுட்டி கிட்ட வந்து பேசுறாங்க. அதுவும் எப்படி பேசுறாங்கன்னா, விக்கி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளால எங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லை, அவ்வளோ நல்ல பொண்ணு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், நாங்களாம் நல்லா பேசுவோன்னு சொல்லிட்டு எப்படி வச்சு செஞ்சாலுங்க. இப்போ வந்து அப்படி பேசுறாளுங்க. அதை பார்த்தது விக்கிக்கு சிரிப்பு வந்துடுது. சரிப்பா நீங்க இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு அந்த முக்கியமான பர்சனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அங்க போய் பார்த்தா ஆளையே காணோம். இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வரான். வேற யாரு, இந்த மினிஸ்டருடைய பையன் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, ஒரு பிளே பாய். இப்ப அங்கேயும் வந்திருக்கான். வந்துட்டு பொக்கே கொடுத்து விஷலாம் பண்றான். இப்போ இவரு என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு டெபுட்டி. ஸோ டெபுட்டிக்கு கால் பண்ணி, நான் தான் உங்க பையனை என் பொண்ணு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, யாரை கேட்டு அனுப்பி வச்சிங்கிற மாதிரி சொல்ல, நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன்யா, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, எல்லாருமே பட்டுன்னு போடுற ஆள் நானு, ஆனா உன்கிட்ட இவ்வளவு பொறுமையா தெளிவா பேசி உன் உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பொண்ணை மட்டும் தானே கேட்குறேன், கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிக்கலாம், அதுக்கப்புறம் உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்றேங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் செத்தாலும் இது நடக்காதுங்கிற மாதிரி டெபுட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் பையனும் விக்கியும் நல்லா ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தாரா எங்கடான்னு சொல்லி பார்த்தா, தாரா இதை கேட்டு அவங்க காதுல இடி விழுந்த மாதிரி இருந்துச்சா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அந்த இடத்துல இருந்து ஒரு
ஒரு காரோ பைக்கோ எதுலயுமே வராம நடந்தே கிளம்பி வராங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே வாக்கிங்லயே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமா நடந்து வர ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகி கடந்து கத்துறாங்க. கத்தி அந்த இடத்துல கீழே விழுந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு நீ மட்டும் தனியா வர, எங்க விக்கின்னு சொல்லி வேற கேக்குறாங்க. அவங்க அப்பா கூட வருவான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஏதோ ப்ராப்ளம் தெரியுது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்னன்னு சொல்லி கேட்க இப்போ எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. பேசும்போது டெபுட்டியோட பொண்ணு தான் இவன்னு சொல்லியாச்சு. ஸோ இதை கேட்ட 2 பேரும் ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க. என்னது டெபுட்டியோட பொண்ணான்னு சொல்லிட்டு. இல்லையே, அது மட்டும் விஷயம் மாதிரி தெரியல, வேற ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நொய் அவங்கிட்ட கேட்க அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா டெபுட்டி கிட்ட இவ ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா, அதுக்காக ரொம்ப நாளா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஃபைனலி கிடைச்ச ஜாப் தான் இது வந்து விக்கியை ஃபாலோ பண்றதுக்காக தான் அங்க அனுப்பிச்சு வச்சது. ஆனா விக்கி தான் அவங்க பொண்ணுனே தெரியாம இவங்க போய் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்ல, இது மட்டும்தான் விஷயம்னு என்னால ஏத்துக்க முடியல, வேற ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நொய் என்ன பண்றாங்கன்னா தாரா கிட்ட கேக்குறாங்க, சொல்லு என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு, வேற ஏதோ விஷயம் இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க அப்பா மேல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. இந்த விஷயம் என்னையும் எங்க அம்மாவையும் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவரு சூசைட் பண்ணியிருக்க மாட்டாரு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ப்ரீ பிளான்ட் தான், அதுவும் எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதனால இந்த ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தா, அங்கே ஏதோ ஒரு லேண்ட் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டை வந்து கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு குரூப்பு, கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இவர், இதுக்காக ரொம்பவே போராட்டம் போயிருக்கு. அந்த போராட்டத்தில் போராட முடியாமல் இவர் சூசைட் பண்ணிக்கிட்டதா கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா அப்படிலாம் போகிற ஆள் கிடையாது, அதுவும் பொண்ணையும் பொண்டாட்டியும் தனியாக தவிக்க விட்டுட்டு போகிற ஆள்லாம் அவங்க கிடையவே கிடையாது. அது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சுது. ஸோ அது விஷயமா நான் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அன்னைக்கு அவர் சூசைட் பண்ணிக்கும் போது அந்த இடத்துல விக்கியோட அப்பாவும் இருந்திருக்காரு. விக்கியோட அப்பாவும் தாராவோட அப்பாவும் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் தாராவோட அப்பா வந்து கீழே விழுந்து இறந்திருக்காரு. ஸோ அவரை விசாரிக்கிறாங்க, என்னாச்சு, அவர் வந்துட்டு கடைசியா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி போலீஸ் கேட்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த லேண்ட் விஷயத்துல ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, தினமும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தாரு. அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு. அப்படி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, என் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துக்கோ, முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. இதுதான் கடைசியா என்கிட்ட சொன்னது. சொல்லிட்டு அப்படியே போய் சூசைட் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப பெரிய விஷயம், நீ ஏதோ சின்ன ஆளை போய் எதிர்க்க போற கிடையாது, நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆளை நீ எதிர்க்க போற, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம நீ இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, மனசளவுல அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் உனக்கு தோணுதே தவிர ஏதாவது ஒரு எவிடன்ஸ் உனக்கு இருக்கா? அட்லீஸ்ட் எங்க கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காச்சும் உனக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்லையே, நீனாவே சொல்ற இப்படி நடந்திருக்காது அப்படி நடந்திருக்கும், நீனா சொல்ற, அவ்வளவுதான். ஒரு அசம்ஷனை வச்சுக்கிட்டு நீ எப்படி இத்தனை வருஷம் இதுக்காக போராடிட்டு இருக்க? உனக்கே நல்லா இருக்காங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்க இவ ஃப்ரெண்ட்ஸை திட்டுறா. அப்ப நான் போய் சொல்றேன்னா, எங்க அப்பாவுடைய சாவுக்கு ஒரு நியாயமே கிடைக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறா. ஸோ இப்ப இவன் என்ன சொல்றான்னா, சரி ஒரு பக்கம் அப்படி வச்சுப்போம், ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாரு, அந்த 21 அப்பா தான் இவரு. ஸோ உன் ஃப்ரெண்டோட அப்பாவை நீனே எப்படி இந்த மாதிரி எதிர்ப்ப? அவ பாவம் இல்லையாங்கிற மாதிரி சொல்ல இப்ப எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம 21 விக்கியை பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க இல்லையா, அதை ஃப்ரேம் பண்ணி அழகா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாராவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண, தாரா தான் இங்க போன் எடுக்கிற நிலைமையில இல்லையே. ஸோ எடுக்கவே இல்லை. இதை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, என்னம்மா ஏதோ முக்கியமான ஆளுக்கு கால் பண்ற மாதிரி இருக்கு, முகத்துல ஒரு புன்னகைன்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாப்பா அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப கைண்டான பர்சன் தெரியுமா, அப்படியே உங்களை மாதிரி. அவ பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் போது தாரா, கேப்டன் தாரா, உங்களுக்கு கூட தெரியுமே என்ன காப்பாத்தினாங்களே அவங்க தான் சொல்லும் போது அவங்க அப்பட ஒரே மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாரு. இப்ப இங்க மினிஸ்டரை காட்டுறாங்க. மினிஸ்டரோட பையன் என்ன பண்றானா, ஜாலியா வெளியில கிளம்பிட்டு இருக்கான். எங்கடா போறேன்னு சொல்லி கேட்கும் போது, இதுல என்னப்பா டவுட், என்ஜாய் பண்ண பார்ட்டி பண்ணதாப்பா போறேன்னு சொல்ல, நீ பார்ட்டி பண்ணி கிழிச்சதெல்லாம் போதாதா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அந்த டெபுட்டியோட பொண்ணை தானே மயக்க சொன்னேன், அதை விட்டுட்டு தேவையில்லாத எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அது நீங்க நேத்தே பொக்கே கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தாச்சு, அந்த ஒர்க் முடிஞ்சு போச்சு, பினிஷ்ட் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது, அவனை கல்யாணம் பண்ணணும், அப்பதான் அவன் நம்ம மேல போட்டிருக்க அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குவான். அது மட்டும் இல்லாம நமக்கு எதிராக இருக்கிற அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவன் அழிக்கணும்னா அவ பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணணும். ஸோ அந்த வேலையை பாருடான்னு சொல்லி அப்பாவே பையனுக்கு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம நொய் வந்து அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா டாம் கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். எந்த விஷயம்
விஷயமானா தாரா விஷயமா தான். அந்த டெபுட்டி விஷயத்துல நீ கூடவே தாரா கூடவே இரு, அவளை எந்த தப்பையும் பண்ண விட்டுறாதங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இன்னொரு டாக்டர் என்ன பண்றான்னா ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி வருது. இந்த டாக்டர் யாருன்னு தெரியுதா? அந்த மினிஸ்டர் பையனை லவ் பண்ற பொண்ணு, போன்ல கூட பேசிட்டு இருந்தாலே அவ. ஸோ இப்போ அவளுக்கு மயக்கம் வருது. மினிஸ்டர் பையன் ஏதோ பண்ணிட்டான் போல, செல்மிஷம் பண்ணதில்ல, பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு விஷயத்தை விட்டு விலகினாலும் அந்த விஷயம் நம்மளை விடாதுங்கிற மாதிரி தாராவை கூப்பிட்டு டெபுட்டி என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அஃபிஷியலா உன்னை நான் இந்த டியூட்டியை பார்க்க சொல்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, ஏன்னா உனக்கு 1008 வேலை இருக்கும், அதுல இது ஒரு வேலையா நீ பார்க்கணும், ப்ளீஸ் எனக்காக நீ பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி டெபுட்டியே இவங்க கிட்ட ரொம்ப பணிவா கேட்கிறாரு. எதுக்காக கேட்கிறாருன்னா, ஏன் பொண்ணு விக்கிய நீ தான் பார்த்துக்கணும், ஏன் இப்படி நான் பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா அவ உன்னை நம்புறா, ஒரு ஃப்ரெண்டா பாக்குறா. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்கள நான் அவ கூட போட்டா அவ அதை ஏத்துக்க மாட்டா. அவ ஃப்ரெண்டா இருக்கிற ஒன்ன நீ பாடி கார்டா நான் போட்டேன்னா அவ அதை சந்தோஷமா ஏத்துப்பா. அது மட்டும் இல்லாம அது அவளுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரியே தெரியாது, அதுவும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நினைச்சுப்பா. ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்கும், பாக்குறவங்களும் சீக்கிரம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே நீ பாடி கார்டா போறதா நல்லதுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல ஃபர்ஸ்ட் இவங்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அவர் என்னென்னமோ சொல்லி ஒத்துக்க வச்சிடறாரு. இப்போ நம்ம விக்கியை பார்த்தீங்கன்னா அவங்க கேக் ஷாப் தானே வச்சிருக்காங்க. ஸோ கேக் எடுத்துட்டு அங்கே கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஆஃபீஸ் முன்னாடி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம தாரா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தாரா ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பாங்க, அப்போ பாடி கார்டுனா எப்படி அவங்க போனா அவங்க பேக்லாம் தூக்கிட்டு நம்ம போகணுமான்னு சொல்லி கேட்க, ஐயோ அந்த மாதிரிலாம் நான் சொல்லலாமான்னு சொல்லிட்டு அவருமே என்ன சொல்றாருன்னா, அந்த வேலைலாம் நீ செய்ய வேணாம், நீ அவனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அதெல்லாம் அவளே பார்த்துப்பா, ஒன்று ஒரு பாடி கார்டு மாதிரி அவள் பார்க்கவே மாட்டா, ப்ளீஸ் எனக்காக இதை நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹம்பிளாக கேட்டிருக்காரு. இவங்க இப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க கருப்பு முடிக்கு சிவப்பு டை அடிச்சுட்டு ஒருத்தன் போறான். வேற யாரு? மினிஸ்டர் பையன் தான். இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க பின்னாடியே போக, யாரா இவன் புதுசா ஃபாலோ பண்றானேன்னு சொல்லிட்டு தாராவும் இவங்க பின்னாடி போக அவன் டக்குன்னு கையை பிடிச்சி இருக்கிறான். இவங்களும் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களை திரும்பி பார்க்க அப்பதான் தெரியுது இவனு. ஸோ இவங்க அடிக்கிற மாதிரி போக அவங்க ஸ்டாப் பண்ணி, வெயிட் ஒன்றும் இல்லை, இது என் ஃப்ரெண்டு தாரா, அது என் ஃப்ரெண்டு மினிஸ்டரோட பையன் சொல்லிட்டு அவங்க பேரை சொல்ல. ஓ அப்படியா, அவங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா, நான் யாரோ நினைச்சிட்டேன்னு சொல்ல, இல்லை ஃப்ரெண்டு தான், தெரிஞ்சவங்க தான் சொல்லும் போது அவனுமே என்ன சொல்றான்னா, நான் பேகை வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், அவ்வளோதான் சொல்றான். ஸோ இப்போ இவங்கெல்லாம் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இந்த மினிஸ்டர் பையனுக்கு இருந்தாலும் ரொம்ப தான் நக்கல். இங்கே பார்த்தீங்கன்னா தாராவையும் சைட் அடிக்கிறான், விக்கியும் சைட் அடிக்கிறான், தாராவையும் சைட் அடிக்கிறான். ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு தாராவும் விக்கியும் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. விக்கி என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனால் பாரு நீயே வந்துட்டேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு உன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது, ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மாடியிலேருந்து ஒரு பெரிய பாக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு டேபிள் மாதிரி ஏதோ ஒரு பொருளை மேலேருந்து யாரோ கீழே தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்குது. அது தவறி விழுந்த மாதிரி தெரியவே இல்லை, அந்த இடத்துல யாருமே இல்லை, தூக்கி போட்டுடுறாங்க. 2 பேரும் ஓடி போய் ஒரு பக்கம் தெரிச்சு போய் விழுந்துடுறாங்க. அதுலேருந்து பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி ஆக மொத்தம் அவங்க தப்பிச்சிட்டாங்களே தவிர மேலே பார்த்தா அந்த ஆள் யாருன்னு தெரியவே இல்லை. ஸோ இப்போதான் அவங்க அப்பா சொன்னது சரின்னு சொல்லி புரியுது. விக்கிக்கு ஆபத்து இருக்குன்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, அது சரிதான் போல. ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம ஒத்துக்கிறது நல்லது, இல்லைன்னா விக்கியை யாராவது அட்டாக் பண்ணுவாங்கங்கிறது இவங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ இவங்களும் இவங்களுடைய ஃப்ரெண்டு டாமன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் இப்போ விக்கிக்கு பாடி கார்டா போனேன்னா அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே என்னால் கண்காணிக்க முடியும், முக்கியமா அவங்க வீட்டில் ஏன் விஷயம் சம்பந்தமா ஏதாவது ஃபைல் இருக்கான்னு என்னால் தேட முடியும். ஸோ என்னுடைய விஷயத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல டாம் என்ன சொல்கிறான்னா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ 21 பாதுகாப்புக்கு தான் போறியோன்னு தோணுது, அவளுக்கு ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் அனுப்புகிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற பயத்தில் தான் அவங்களுக்கு பாடி கார்டாக போகிறதுக்கு ஒத்துக்குறாங்க. இப்போ மினிஸ்டர் பையன் பார்த்த வேலையில் அந்த டாக்டர் கன்சீவ் ஆயிடுறாங்க. செக் பண்ணி பார்த்து ரிப்போர்ட்டுமே வந்துடுது. ஆனால் மினிஸ்டர் பையனை பார்த்தீங்கன்னா அடுத்த பொண்ணுக்கு கடலை போடுறதுக்காக விக்கியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். விக்கியை பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருப்பான் போல. ஸோ அந்த விக்கி யாருன்னு சொல்லிட்டு போன்ல சர்ச் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் செல்ஃபி எடுத்த போட்டோலாம் அதுல இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டே அப்படியே வராங்க. வந்ததுமே விக்கி யாருன்னு கேட்க, அதுவான்னு இழுக்கிறான். அவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்றான்னா, ஏதாவது பிசினஸ் விஷயமானு கேட்க, ஆமா பிசினஸ் விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் எங்கேயாவது வெளில அவுட் ஆஃப் கண்ட்ரி போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, என்னால முடியாது, எனக்கு பிசினஸ் இருக்கு, நான் அதை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறான்.
இப்போ நம்ம தாரா பாடிகார்ட் டியூட்டிக்கு வராங்க. தாராவும் விக்கியும் உள்ள என்ட்ரு ஆனதுமே அப்படியே தாராவை பார்த்து அங்கே இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அதுலேயும் முக்கியமாக மல்லி இருக்கா இல்லையா, அவங்களுடைய ஹெல்ப்பரு, இவங்கள பார்த்துட்டு அப்படியே ஆட வாய பழக்கிறா. நான் பார்க்கறது உண்மைதானா, என் கண்ணு முன்னாடி இருக்கிறது நீங்க தானான்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா நீ பார்க்கறது சரிதான், உன் கண்ணு முன்னாடி நிற்கிறது தாராதான்னு சொல்லிட்டு விக்கி சொல்ல, ஓ மை காட் உங்களை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பர்சனை நான் பார்த்ததே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு மல்லி அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறா. ஸோ மல்லி என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா, எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க 2 பேர் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம விக்கி கிட்ட கொடுத்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்களாம் எங்கள் 2 பேரையும் சேர்த்து ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு தாரா பக்கத்தில் க்ளோஸாக நின்று அவங்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அடுத்து இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்கும்போது மல்லி கேட்குறா எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு பாடி கார்டாக வந்திருக்காங்க என்னை பார்த்துக்கிறதுக்குன்னு சொன்னதும், ஓ மை கார்டு இவ்வளோ அழகான பாடி கார்டா, சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாடி கார்டு, இனிமேல் எல்லாருமே சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ உள்ளார போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஷர்ட்டை கைட்டுன்னு சொல்கிறா விக்கி. என்னது ஷர்ட்டை கைட்டுமான்னு தாரா ஷாக்காக, இந்த இடம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, இப்படியே ஜாக்கெட் போட்டுக்கிட்டு பாடி கார்டு மாதிரி நிற்க போறியா, வா வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க ஷர்ட்லாம் கழட்டிட்டு அங்கே இருக்கிற அந்த பேக்கர்ஸ்க்கு போடுற ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை போட்டு விட்டு இடுப்பில் அழகாக கட்டி விடுறாங்க விக்கி. அப்படி கட்டி விடும் போது இடுப்பை பிடிச்சி பார்த்துட்டு, வாட் அ ஷேப், சான்ஸே இல்லை தெரியுமா, எப்படி இருக்க தெரியுமா நீன்னு சொல்லிட்டு தடவி பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அப்படியே 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டுருக்கு. கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு அப்புறம் கிஸ் பண்ணாமல் போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கேக் பாக்ஸ் எல்லாம் வந்து அது நார்மலாக ஃப்ளாட்டாக தானே இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கு தான் இப்போ தாரா பார்த்துட்ருக்காங்க. ஆனால் விக்கியை பார்த்தீங்கன்னா தாராவை பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே க்ளோஸாக வந்து பார்க்குறாங்க. கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே க்ளோஸாக வர இப்போ 2 பேரும் கிஸ்ஸும் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அதே இடத்துக்கு இன்னொரு ஆள் வராங்க. மினிஸ்டருடைய பையன் தான். இவன் தொல்லை வேற பெருந்தொல்லையாக இருக்கும் போல. அவனும் அங்கே வரான் இவங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக. அவன் வந்து இறங்குனதுமே அப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.